உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது. அந்த நாட்டில் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சியை பார்த்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் கூட நம்முடைய டெல்லி கட்சி தலைமையகத்திற்கு வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள், இத்தனை கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகமான கட்சியாக இருக்க முடியுமா என்று. இன்று ஜனநாயக முறையிலே தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு முதலில் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எனக்கு கூடுதலாக சட்டமன்ற குழு தலைவரும் கூட சட்டப்பேரவையிலே இதுநாள் வரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இப்போதும் வழி நடத்தவா, இப்போது கூடுதலாக மாநிலம் முழுவதும் கட்சியை வழிநடத்திய வருகிறார் என்றால் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவமும் அவருடைய இனிமையான பண்பும் இந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும், இந்த கட்சிக்கு வெற்றி பாதையை உருவாக்கும். இந்த கட்சி இத்தனை நாள் கடந்து வந்த எத்தனையோ தியாகங்களை, வரலாறுகளை, வெற்றிகளை இன்னும் புதிய சிகரத்திற்கு அவர் எடுத்து செல்வதற்காக மகளிர் அணியின் சார்பில், தேசிய மகளிர் அணியின் சார்பில் தமிழகத்து மாநில தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கட்சியில்தான் இம்மாதிரி ஒரு சூழலை பார்க்க முடியும். அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களாகட்டும், எதிரில் இருப்பவர்களாகட்டும், இது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய முடிவு என்ற அந்த மனநிலையோடு இங்கு அமர்ந்திருக்கிறோம். வேறு எந்த கட்சியிலும் இந்த சூழலை பார்க்க முடியாது. ஜனநாயக கட்சி மட்டுமல்ல, கட்டுப்பாடான கட்சி. நம்முடைய தலைவர்கள் வழிகாட்டுதலிலே என்ன ஒரு திசையில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களோ, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த கட்சி நடந்து கொண்டிருப்பதை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி கொடுத்தவர். இளைஞர்கள் எல்லாம் அரசியலின் பக்கம் இதோ இங்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அத்தனை பேரையும் கவனிக்க வைத்தவர். ஒரு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் காரணமாக இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்துவிட்டு இன்று அடுத்த பொறுப்பிற்காக நின்று கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில எல்லாரும் நாங்க சொல்லுவோம், யாருக்கு எந்த நேரத்துல எந்த பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது கட்சி தலைமைக்கு தெரியும். எந்த நேரத்துல எதை கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ ஒவ்வொருவரையும், சாதாரண ஒரு தொண்டரை கூட விடாமல் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஒரு மாலையை போல பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் திரு அண்ணன் ராஜா அவர்கள் இங்கு சொன்னார்கள். பார்ட்டி வித் டிஃபரன்ஸுக்கு நாம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு தோட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மலர்களும் ஒரு மாலையில் தொடுக்கப்பட்டு அது மாலையாக சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அந்த மதிப்பே தனி. அது போல இங்கு மாநில தலைவராக நம்மை வழிநடத்த வருபவர், ஒரு மாலையினுடைய கயிறு எப்படி அத்தனை பேரையும் இணைக்கிறதோ, அங்கு ரோஜாக்கள் இருக்கலாம், முல்லை இருக்கலாம், சம்பங்கி இருக்கலாம், அது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான நூலாக நம்முடைய மாநில தலைவர் இணைத்து அத்தனை பேருக்கும் பணி செய்வதற்காக மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களையும் இறைவன் அவருக்கு நல்ல அருளையும் கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள்
என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இந்த தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களின் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். ஆனால் முன்னாள், அதாவது இன்கம்பென்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். எல்லாரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால், உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும், அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை, இல்லை நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போய்ந்தாலும் இல்லை, அரசால் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி ராமராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரே ஒரு நூல் அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது, ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது, தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர். அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு, ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்போது சொன்னார்கள், கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது. நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் அளித்து விட்டீர்களா? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்